மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா இருந்த காலத்தில் அம்மோனியர்கள் இஸ்ரவேலர்கள் மீது 18 ஆண்டு காலம் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். அவர்களது அட்டூழியங்களை முடிவு கட்ட எண்ணிய இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். ஆவியானவர் எப்தாவை எழுப்பினார். தன் உறவுகளாலும் ஊர்க்காரர்களாலும் ஒதுக்கி ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட எப்தாவை அதே ஜனங்கள் தலைவனாக்கினர். தேவன் தனக்கு காட்டிய இரக்கத்தை நினைவுகூர்ந்து எப்தா போரில் வெற்றி பெற கடவுளின் தயவு வேண்டும் என்பதை உணர்ந்தான். கர்த்தரும் அம்மோனியர்களுடனான போரில் எப்தாவுக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்க செய்தார். எப்தா கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டான். நம் வாழ்விலும் நம் பிரயாசத்துக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ளாமலும் நம் உழைப்பின் பலனை அடையாமலும் வேதனைப்பட்டு கலங்கி போயிருக்கலாம். ஆனால் இதுவரை அழிந்து போன மற்றும் தொலைந்து போன யாவையும் திரும்ப கொடுக்கவும், மேலும் இனிவரும் நாட்களில் எடுக்கும் முயற்சிகள் 100% அப்படியே பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவிக்கரம் நீட்டுவார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையான அன்பிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் காத்து கொள்ளும் போது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தீமைகளையும் நீக்கி மெய்யான சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவார். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சிறு வயதிலிருந்தே என் வாழ்வில் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள், இதுவரை இல்லாத அளவிற்கு ஆசீர்வாதத்தின் மழையை தேவன் வருஷிக்கப் போகிறார். கண்மலையின் மேல் கட்டப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள் தொல்லைகள் வந்தாலும் அசையாமல் உறுதியாக இருக்கும் கட்டிடத்தை போல உங்கள் வாழ்வு உறுதியாகவும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் எல்லாவித ஆசீர்வாதத்தோடு நிறைந்திருக்கும்படியாக தேவன் உங்களை நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தி ஜெபிக்க வேண்டியது மட்டுமே. நம் எல்லா எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நித்தமும் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை ஒழுங்குபடுத்தி உம்மில் நிறைவை காண உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.